வணக்கம். திருச்சியில நீங்க முன்னெடுத்து செய்யற இந்த அனைவருக்கும் இலவச கல்வி திட்டம் பத்தி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு மகத்தான முயற்சி. நன்றி. குறிப்பா கணக்குனாலே ஒரு பயம் இருக்குமே. அந்த மாணவர்களுக்கு நீங்க உதவ போறீங்கங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய சேவை. ஆமா, அதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். உங்க இந்த முயற்சிக்கு எங்க பங்குக்கு உதவலாம்னு தான் நீங்க எங்களுக்கு அனுப்புன தமிழ்நாடு அரசின் 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்த வச்சு இந்த உரையாடல ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா. முதல் அத்தியாயம் உறவுகளும் சார்புகளும். இந்த பேர கேட்டவுடனே பாதி பேருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஆமா, அது உண்மைதான். நம்மளோட நோக்கம் இந்த அத்தியாயத்துல இருக்கிற பயமுறுத்துற மாதிரி தோணுற விஷயங்கள எப்படி ஒரு சுவாரஸ்யமான புதிரா மாத்துறதுன்னு பாக்குறது தான். ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது ஒரு பாட புத்தகம் மட்டும் இல்ல. இது ஒரு டூல் கிட், ஒரு கருவி பெட்டி மாதிரி. ஓஹோ! இந்த கருவிகளை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். கணக்கு மேல இருக்கிற பயம் தானா போயிடும். ஒரு தன்னம்பிக்கை வரும். சரி. அப்போ முதல் கருவியை எடுப்போம். முதல் பக்கத்திலேயே இருக்கு. கார்ட்டீசியன் பெருக்கல். A கிராஸ் B. ம். எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்ல இத பார்த்ததும், ஓ! இது ஏதோ பெரிய விஷயம் போல. நமக்கு இது புரியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நெறைய பேருக்கு அப்படிதான் தோணும். அந்த அடைப்புக்குறி, அந்த கிராஸ் சின்னம் இது எல்லாம் பார்த்த உடனே மாணவர்களுக்கு வர்ற அந்த பயத்த எப்படி முதல்ல உடைக்கிறது? நாம செய்யற முதல் தப்பே புத்தகத்துல இருக்கிற வரையறைய, அதாவது அந்த டெஃபினிஷன அப்படியே வாசிக்கிறது தான். அத முதல்ல தூக்கி போடணும். சரி. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட ஆரம்பிக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. உங்க வகுப்புல இருக்கிற ஒரு மாணவர கூப்பிட்டு, "டேய், இப்போ உன்கிட்ட 2 கலர்ல சட்டை இருக்கு. அதாவது செட் A இஸ் ஈக்குவல் டூ சிவப்பு சட்டை, நீல சட்டை. ஓகே. 3 கலர்ல பேண்ட் இருக்கு. செட் B இஸ் ஈக்குவல் டூ கருப்பு பேண்ட், வெள்ள பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட். நீ எத்தன விதமா டிரெஸ் பண்ண முடியும்?" அப்படின்னு கேளுங்க. இது ஒரு நல்ல கேள்வி. அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, சிவப்பு சட்டைய எடுத்து கருப்பு பேண்டோட போடலாம். அப்புறம் வெள்ள பேண்டோட, அப்புறம் ஜீன்ஸோட. ஓகே. 3 வழி. ம். இப்போ நீல சட்டைய எடுத்து, அதோட ஒரு 3 வழி. ஆக மொத்தம் 6 விதமா டிரெஸ் பண்ணலாம்னு அவங்களே கண்டுபிடிப்பாங்க. அவங்களே கண்டுபிடிப்பாங்க. இந்த விளையாட்டு தான் கார்ட்டீசியன் பெருக்கல். இத அவங்க செஞ்சு முடிச்ச பிறகு, புத்தகத்துல இருக்கிற எடுத்துக்காட்டு 1.1க்கு போகலாம். A is equal to 1, 3, 5. B is equal to 2, 3. சரி. இப்போ நீங்க சொல்லலாம், நாம இப்போ செஞ்சோமே, அதே தான் இதுவும். அந்த சிவப்பு சட்டைக்கு பதிலா இங்க 1 இருக்கு. கருப்பு பேண்ட்டுக்கு பதிலா 2 இருக்கு. ஓ! அப்படி சொல்லும்போது அது ரொம்ப சுலபமா புரியும். ஆமா. ஒவ்வொரு ஜோடியும் 1, 2, 1, 3. நாம உருவாக்குன ஒவ்வொரு டிரெஸ் ஜோடி மாதிரி தான்னு சொன்னா, அந்த எண்கள் அவங்களுக்கு வெறும் எண்களா தெரியாது. ஓகே. இது புரியுது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. எதுக்காக இந்த எக்ஸ் பெருக்கல் குறியீட்ட பயன்படுத்தணும்? இதுதான் பெரிய குழப்பத்த உண்டாக்குது. நல்ல கேள்வி. மாணவர்கள் உடனே 3x2 மாதிரி செட்டுக்குள்ள இருக்கிற எண்கள பெருக்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது? நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம இத பெருக்கல்னு சொல்லாம, ஜோடி சேர்த்தல் அப்படின்னு சொல்லிக் குடுக்கணும். ஜோடி சேர்த்தல். ஆமா. இது 2 விஷயங்கள இணைக்கிற ஒரு செயல்பாடு. எண்கள பெருக்குறது இல்லன்னு தெளிவா சொல்லிறணும். அந்த சட்டை பேண்ட் உதாரணம் அத சரியா செஞ்சிடும். சரி, சரி. அவங்க ஜோடி சேர்த்த பிறகு n ஆஃப் A இன்டு B ஈக்குவல் டு n ஆஃப் A இன்டு NBங்கிற ஃபார்முலாவ அறிமுகப்படுத்தலாம். அதையும் ஒரு விதியா சொல்லாம, நம்ம கண்டுபிடிச்சது சரியான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? சட்டை செட்ல 2 ஐட்டம், பேண்ட் செட்ல 3 ஐட்டம். 2 இன்டு 3 6. பாத்தியா? நாம கண்டுபிடிச்சதும் 6 தான். ஃபார்முலாவும் அதையே சொல்லுது. அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு கணக்கு மேல ஒரு நம்பிக்கை வரும். இதுல ஒரு ஆழமான விஷயமும் இருக்குன்னு தோணுது. நாம சட்டைங்கிற ஒரு உலகத்தையும், பேண்ட்ங்கிற இன்னொரு உலகத்தையும் எடுத்து, உடைங்கிற ஒரு புது உலகத்தையும் உருவாக்குறோம் இல்லையா? ஆமா, அதுதான் பாயிண்ட். அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமான விஷயம். கார்ட்டீசியன் பெருக்கல் வெறும் ஜோடி சேர்க்கிறதோட நிக்கல. ம். அது 2 தனித்தனி ஒற்றை பரிமாணம், அதாவது 1D விஷயங்கள எடுத்து, அத வச்சு உடைங்கிற ஒரு இருபரிமாண 2D வழிய உருவாக்குது. ஓஹோ! இந்த ஐடியா தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல இருந்து இயற்பியல் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இதுதான் அடிப்படை. சூப்பர்! அப்போ ஜோடி சேர்த்து ஒரு புது உலகத்த உருவாக்குறது தான் முதல் படி. ஆனா அடுத்த பக்கத்திலேயே எடுத்துக்காட்டு 1.3ல A இன்டு B யூனியன் C ஈக்குவல்ஸ் A இன்டு B யூனியன் A இன்டு C அப்படின்னு ஒரு பெரிய சமன்பாடு வருதே. ஆமா.
இத பார்த்தாலே சரி விளையாட்டு முடிஞ்சது, நிஜமான கணக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு மாணவர்கள் ஓடிடுவாங்க போல. இத எப்படி அணுகுறது? இது ஒரு மலைய பார்த்த மாதிரி தான். மொத்தமா பார்த்தா பயமா இருக்கும். ஆனா அடிவாரத்துல இருந்து ஒவ்வொரு அடியா வச்சு ஏறினா சுலபம். சரி. இங்கேயும் அதே தான் செய்யணும். இந்த சமன்பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குறியீட்டையும் தனித்தனியா உடைக்கணும். முதல்ல அந்த யூ, அதாவது சேர்ப்பு. அப்புறம் இன்டர்செக்ஷன், அதாவது வெட்டு. யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். ஆமா. இதுக்கும் புத்தகத்துல இருக்கிற வரையறையை விட்டுட்டு ஒரு கதை சொல்லலாம். சொல்லுங்க. உதாரணத்துக்கு சேர்ப்பு, யூனியன். உங்க வீட்டுக்கு 2 கல்யாண பத்திரிக்கை வருது. ஒண்ணு உங்க அப்பா நண்பர் வீட்டு கல்யாணம், இன்னொன்னு உங்க அம்மா சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம். ம். ஓகே. 2 பத்திரிக்கையிலயும் இருக்கிற எல்லா விருந்தினர் பேரையும் ஒரு பேர் கூட மிஸ் ஆகாம ஒரு பெரிய லிஸ்ட்ல எழுதுனா அதுதான் சேர்ப்பு. சரி. ஒரு பேர் 2 தடவ வந்தா? ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து வெட்டு, அதாவது இன்டர்செக்ஷன். இப்போ அந்த 2 பத்திரிக்கையிலயும் பொதுவா காமனா இருக்கிற ஆளுங்க பேரை மட்டும் தனியா எடுத்து எழுதுனா அதுதான் வெட்டு. அட! இது நல்லா இருக்கே. அப்போ அந்த பெரிய சமன்பாடு A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C ஆமா. ங்கிறது உண்மையிலே ஒரு கதை தானா? 2 கல்யாண பத்திரிக்கையில இருக்கிற மத்த விருந்தினர் லிஸ்டை எடுத்து, அது கூட நம்ம குடும்பத்தினர் பேரை ஜோடி சேர்த்தாலும் சரி. ம். இல்ல தனித்தனியா ஒவ்வொரு பத்திரிக்கையோடையும் ஜோடி சேர்த்துட்டு, அப்புறம் மொத்தமா லிஸ்ட் போட்டாலும் சரி, வருது ஒரே லிஸ்ட் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? அசத்தல். நீங்களே அதை ஒரு கதையா மாத்திட்டீங்க. மிக சரியா சொன்னீங்க. இதுதான் நாம மாணவர்களுக்கு கடத்த வேண்டிய விஷயம். ஓகே. இது ஒரு விதி இல்ல. இது ஒரு உண்மை. அத அவங்களே செஞ்சு பார்க்க வைக்கணும். சமன்பாட்டோட இடது பக்கத்தை LHS முதல்ல செய்ய சொல்லுங்க. சரி. அப்புறம் வலது பக்கத்தை RHSயும் செய்ய சொல்லுங்க. 2 பக்கமும் ஒரே பதில் வர்றதா அவங்க கண்ணால பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆஹா மொமெண்ட் வரும். ஓ, இது இப்படிதான் வேலை செய்யுதாங்கிற அந்த உணர்வு தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். இந்த லாஜிக் எல்லாம் சரிதான். ஆனா சில மாணவர்களுக்கு இந்த எண்கள், குறியீடுகள் எல்லாமே ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட்டா, அதாவது கண்ணுக்கு தெரியாத விஷயமா இருக்கும். ஆமா, இருக்கும். அவங்களுக்கு உதவ ஏதாவது வழி இருக்கா? நான் அந்த 6வது பக்கத்துல இருக்கிற படங்கள பார்க்கிறேன். கட்டங்கள், கனசதுரங்கள்லாம் இருக்கு. இது சும்மா அலங்காரத்துக்கு குடுத்திருக்காங்களா? அது அலங்காரமே இல்ல. இதுதான் இந்த அத்தியாயத்தோட அடுத்த கட்டம். கணிதத்தோட ஒரு பெரிய அழகே குறியீடுகளையும் எண்களையும் படங்களா மாத்த முடியறது தான். ஓ! நாம இதுவரைக்கும் ஜோடிகளா பார்த்த A இன்டு B ஒரு வரைபடத்தாள்ல ஒரு கிராஃப் பேப்பர்ல புள்ளிகளா குறிக்க முடியும்னு உங்களுக்கு காட்டணும். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எடுத்துக்காட்டுக்கு A ஈக்குவல் டு 1 2ன்னு வச்சுக்கிட்டா, B ஈக்குவல் டு 1 2ன்னு வச்சுக்கிட்டா, நமக்கு கிடைக்கிற ஜோடிகள் 1,1, 1,2, 2,1, 2,2. இந்த 4 புள்ளிகளையும் ஒரு கிராஃப்ல குறிச்சா என்ன கிடைக்கும்? ஆ, ஒரு ஒரு சதுரம். கரெக்ட். ஒரு அழகான சதுரம். கணிதம் திடீர்னு ஒரு வடிவமா மாறுறத அவங்க பார்ப்பாங்க. ஓ! அப்போ A கிராஸ் B கிராஸ் Cங்கிறது ஒரு கனசதுரத்த, ஒரு கியூப உருவாக்குதா? சரியா சொன்னீங்க. நீளம், அகலம், உயரம்னு 3 பரிமாணங்கள். இது அவங்களுக்கு ஒரு பெரிய திறப்பா இருக்கும். இத ஒரு செயல்பாடா மாத்தலாம். எப்படி? உங்க வகுப்புல மாணவர்களுக்கு கொஞ்சம் லெகோ கட்டைகளை கொடுங்க. நான் ஒரு மாணவனுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தேன். அவனுக்கு கணக்கே வராது. ம். நான் சொன்னேன், செட் ஏக்கு இந்த 2 சிவப்பு லெகோ, செட் பிக்கு இந்த 3 நீல லெகோ. இப்போ ஒவ்வொரு சிவப்பு லெகோவையும் ஒவ்வொரு நீல லெகோவோட ஜோடி சேர்த்து அடுக்குன்னு சொன்னேன். அப்புறம்? 5 நிமிஷத்துல 6 ஜோடிகளை அடுக்கி வச்சுட்டு இவ்வளவுதானே சேர்ன்னு கேட்டான். சில சமயம் புத்தகத்தை மூடி வச்சுட்டு இப்படி செஞ்சு பார்க்கிறது தான் சிறந்த வழி. கணிதத்தை தொட்டு உணர்றது. ஆமா, அது அவங்களுக்கு சொந்தமாகிடும். இதுல இன்னொரு ஆழமான விஷயமும் இருக்கு. இந்த ஜோடி சேர்க்கிற ஐடியா இன்னைக்கு நாம பயன்படுத்துற டெக்னாலஜியோட அடிப்படை. அப்படியா? நீங்க அமேசான்ல ஒரு பொருள் தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது ஒரு செட், பிரைஸ் அண்டர் 5000ங்கிறது இன்னொரு செட், 4+ ஸ்டார் ரேட்டிங்கிறது 3வது செட். சரி. இந்த 3 செட்டுக்கும் நடுவுல நடக்கிற அந்த வெட்டு, இன்டர்செக்ஷன் லாஜிக் தான் உங்களுக்கு தேவையான பொருளை காட்டுது. இது வெறும் 10வது கணக்கு இல்ல. இதுதான் டேட்டா சயின்ஸோட முதல் படி. வாவ்! இது உண்மையிலேயே விஷயத்தை பார்க்கிற கண்ணோட்டத்தையே மாத்துது. சரி, இப்போ இந்த எல்லா ஐடியாவையும் வச்சுக்கிட்டு, நீங்க உங்க திருச்சி கிளாஸ்ல பயிற்சி 1.1 ஆரம்பிக்க போறீங்க. ஆமா, ஒரு ஆசிரியரா இதை எப்படி ஆரம்பிக்கணும்? முதல் கணக்குல இருந்து வரிசையா செய்ய சொல்லிடலாமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறது ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி. ஓஹோ! வீடியோ கேம் மாதிரி. ஆமா, எடுத்த உடனே கடைசி லெவலுக்கு போனா என்ன ஆகும்? தோத்துருவோம், ஆர்வமும் போயிடும். அதனால எப்பவுமே எளிமையான முதல் லெவல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சரி, சரி. பயிற்சி 1.1ல முதல் 2 கணக்குகளை பாருங்க. அதுல A, B செட் எல்லாமே நேரடியாவே கொடுத்திருப்பாங்க. நாம கத்துக்கிட்ட சட்ட பேண்ட் முறையை அப்படியே பயன்படுத்தினா போதும். ஆமா, அது சுலபமா இருக்கும். இத அவங்க சுலபமா செஞ்சுடுவாங்க.
அந்த முதல் வெற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அது ஒரு வின்னிங் மொமெண்டம். அந்த நம்பிக்கை கிடைச்ச பிறகு பிறகு நாம 5வது கணக்கு மாதிரி அடுத்த லெவலுக்கு போகலாம். அந்த கணக்குல செட் நேரடியா கொடுக்கல. அவங்க சில விதிகளை படிச்சு முதல்ல செட்டுகளை கண்டுபிடிக்கணும். ஆமா, அது ஒரு ஸ்டெப் அதிகம். இப்படி படிப்படியா போகணும். இது நல்ல வழிமுறை. அது மட்டும் இல்ல, பாடப்புத்தகத்துல இருக்கிற குறிப்பு நோட் அப்படின்னு பெட்டி போட்டு கொடுத்திருக்கிற பகுதிகளை கவனிக்க சொல்லுங்க. ஆமா, அந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த லெவல்கான சீட் கோட் மாதிரி. முக்கியமான ஃபார்முலா, விதிகள் எல்லாம் அதுல சுருக்கமா இருக்கும். அதை அடிக்கோடிட்டு படிக்க சொல்றது ரொம்ப உதவும். ஆக, உங்க மாணவர்களுக்கு இந்த முதல் பாடத்தை ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா மாத்தணும்னா, நாம இன்னைக்கு பேசின உத்திகளை தொகுத்து பார்க்கலாம். முதல்ல நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட ஆரம்பிக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். 2வது, A into Bங்கிறது வெறும் ஜோடி சேர்க்கறது இல்ல, அது ஒரு புது பரிமாணத்தை உருவாக்குற சக்தி வாய்ந்த ஐடியாங்கிறத உங்களுக்கு சொல்லணும். கரெக்ட். 3வது, கிராஃப் ஷீட், லெகோ கட்டைகள்னு வச்சு கணிதத்தை கண்ணால பாக்குற, கையால தொடுற ஒரு விஷயமா மாத்தணும். நிச்சயமா. கடைசியா, பயிற்சிகளை ஒரு வீடியோ கேம் மாதிரி எளிமையான லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு வெற்றிங்கிற உணர்வை கொடுத்து மெதுவா அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஆமா, சரியா சொன்னீங்க. நாம இந்த கருத்துக்களை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னு தான் இவ்வளவு நேரம் பேசணும். ஆனா நீங்க ஒரு வழிகாட்டியா யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. உங்க வகுப்புல இருக்கிற ஒவ்வொரு மாணவனும் தனித்துவமானவன். ஆமா, உண்மைதான். சிலருக்கு நாம பேசுன மாதிரி ஒரு கதை சொன்னா புரியும், சிலருக்கு ஒரு படம் வரைஞ்சா புரியும், இன்னும் சிலருக்கு அது ஒரு நிஜ உலக பிரச்சனையோட தொடர்பு படுத்தினா புரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆமா, கணிதத்தை வெறும் விதிகளோட பட்டியலா பார்க்காம புதிர்களை விடுவிக்கிற ஒரு கருவியா பார்க்க வைக்கிற அந்த ஸ்பார்க், அந்த பொறி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு மாணவனுக்குமான அந்த தனித்துவமான பொறியை கண்டுபிடிக்கிறது தான் திருச்சியில நீங்க செய்யற அந்த உன்னதமான சேவையோட உண்மையான வெற்றி. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு.